Dear students, good afternoon. Now I am going to discuss about the first chapter in economics, Introduction to Microeconomics. Before we enter into the chapter, we should know what is economics. அதாவது நம்ம சாப்டருக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மற்ற எக்கனாமிக்ஸ்னால் தமிழில் பொருளியல் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் புதுசாக படிக்கிற ஒரு சப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் 6th 7th 8th 9th 10thலாம் படிச்சிருக்கலாம். அதாவது ஒரு சின்ன ஒரு லெசன் மட்டும் கொடுத்துப்பாங்க, ஒரு லெசன் அல்லது 2 லெசன் மட்டும் கவர் ஆகிற மாதிரி. டெப்த்தாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு பேசிக்காக என்னென்னு அதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு சில சாப்டர் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. சரியா? நம்ம 11th ஸ்டாண்டர்டில் நாம் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, அதோட பேசிக் கான்செப்ட் என்ன, அதுக்கப்புறமா அதோட சப் டிவிஷன்ஸ் என்ன, இந்த எக்கனாமிக்ஸ் எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, இதே மாதிரியான விஷயங்கள் பற்றி படிக்க போகிறோம். சரியா? இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கும்போது காலையில் நாம் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குறது வரை என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணுறோமோ எல்லாமே ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பிலாங்ஸ் டு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே எக்கனாமிக்ஸ் சார்ந்த ஒரு பொருளியல் சார்ந்த ஒரு நடவடிக்கை தான். காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ணுறோம். ப்ரெஷ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ப்ரெஷ்ஷு பேஸ்ட் அப்படிதானே? சரி, இந்த ப்ரெஷ் பேஸ்ட்டு வாங்கணுன்னா ப்ரெஷ்ஷும் பேஸ்ட்டும் வாங்குறதுக்கு என்ன தேவைப்படும்? மணி தேவைப்படும். அந்த மணி எப்படி வரும்? சம்பாதிச்சா தான் வரும், அப்படி தானே? சம்பாதிக்கும் போது என்ன வரும்? வருமானம் வரும். வருமானத்தின் மூலமாக நம்ம தேவையான பொருட்களை, நமக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதையெல்லாம் நாம் அந்த குட்ஸ் எல்லாம் வாங்கிக்குவோம், அப்படி தானே? அப்போ ப்ரெஷ் பண்ணுறதுல கூட எக்கனாமிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா குளிக்கும்போது சோப் தேவைப்படும், அப்படி தானே? அதுலேயும் எக்கனாமிக்ஸ் தான். அதாவது பொருளியல், அங்கேயும் அதோடைய செயல்பாடுகள், அதோடைய நடவடிக்கைகள் இருக்க தான் செய்யுது. சரியாம்மா? அதுக்கப்புறம் பாரு, சாப்பிட்றதுலேருந்து நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேறும் போது அதில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே பொருளியல் நடவடிக்கை தான். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கும்போது தட் இஸ் அ சோஷியல் சயின்ஸ். இந்த சோஷியல் சயின்ஸுங்கிறது எந்த விதத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் எப்படி நம்ம நடவடிக்கைகளில் அது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அதோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் எக்கனாமிக்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம எக்கனாமிக்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு இருக்குது. சரியா? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நுண்ணின பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், நம்ம தமிழில் சொல்ல போனால். சரி, மைக்ரோங்கிறதுனா என்னது? ஸ்மால், அப்படி தானே? சரி, இதே இது எக்கனாமிக்ஸில் 2 மேஜர் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. The first one is microeconomics and the second one is macroeconomics. இந்த மைக்ரோ அப்படின்னா என்ன? மைக்ரோனா பொதுவாக சின்னது தானே. இந்த சிம்லாம் இருக்கு இல்லையா, மைக்ரோ சிம் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி தானே? மைக்ரோனா ஸோ ஸ்மால். மேக்ரோ மீன்ஸ் லார்ஜ், பெரிய அளவு. இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் பர்சனையோ அல்லது இண்டிவிஜுவல் ஃபர்ம், ஒரு ஃபர்ம் மீன்ஸ் நிறுவனம், ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றியோ அல்லது ஒரு நிறுவனத்தை பற்றியோ நம்ம படிக்கும்போது அல்லது அதை சொல்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே இது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தை பற்றி படிக்கலாம், அல்லது ஒரு நாட்டினுடைய முழு பொருளாதாரத்தை பற்றி படிக்கிறது கூட நம்ம என்ன சொல்லலாம்? மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லலாம். இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு சிறிய அளவிலான ஒரு பொருளியலை பற்றி படிக்கிறது. மேக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிறது பெரிய அளவில் உள்ள ஒரு பொருளாதாரத்தை பற்றி படிக்கிறது. ஸோ இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸு கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு ட்ரீ இருக்குதுமா, அந்த ட்ரீயில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா, இந்த பிரான்ச்சஸை பற்றி படிக்கிறது தான். அதில் ஏதாவது ஒரு பிரான்ச், சரியா? நாட் ஓன்லி ஆல் அதர் பிரான்ச், ஓன்லி ஒன் பிரான்ச். ஓகே, ஒரே ஒரு கிளையை பற்றி படிக்கிறது மட்டும்தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்.
இந்த ஹோல் ட்ரீயை பற்றி படித்தா அதுக்கு பேர் என்ன? மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்போ புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே வரும். சரியா? இப்போ எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கிடச்சிதா? நம்ம நடவடிக்கை ஒன்றுமே இல்லை, சிம்பிளியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னோம்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தான். அதுதான் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்னு சொல்லும்போது அங்கே முக்கியமாக என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, தேவைகள், அதாவது டிமாண்ட் வரும் அதில். அதுக்கப்புறமா அதில் டிமாண்ட், அப்புறமா ப்ரைஸ், இன்கம், இதே மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான். நான் சொன்னேன் இல்லையா, காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரெஷ் பேஸ்ட்டு தேவைப்படும் போது நமக்கு அதை வாங்குறதுக்கு எது இன்கம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி தானே? இன்கம், அதாவது பணத்தை கொடுத்து வாங்கும்போது அதோடைய விலை என்னென்னு பார்த்து கொடுப்போம். அப்படி தானே? இது எல்லாமே பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கும்போது அங்கே ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடக்குதுன்னு அர்த்தம். அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணாலும் கன்சப்ஷன், தட் இஸ் கால்ட் கன்சப்ஷன். ஒரு பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம்? கன்சப்ஷன்னு சொல்லுவோம். கன்சப்ஷன் பண்ணும்போது கூட அங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு நம்ம சொல்லலாம், கன்சப்ஷனை கூட. சரியா? இது எல்லாமே எக்கனாமிக்ஸ். சரியாம்மா? சரி, இப்போ டைலர் கோவன் அப்படிங்கிற அந்த ஒரு எக்கானமிஸ்ட் மீன்ஸ் பொருளியல் அறிஞர். சரியா? இந்த எக்கானமிஸ்ட், சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி எக்கானமிஸ்ட். இந்த எக்கானமிஸ்ட் எக்கனாமிக்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ மேக் பெட்டர் டிசிஷன்ஸ் அண்ட் லீட் எ ஹாப்பியர் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எக்கனாமிக்ஸுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. எக்கனாமிக்ஸுக்கு புரிஞ்சுக்கிறது மூலமாக, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியுமா? இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? மேக் பெட்டர் டிசிஷன்ஸ் அண்ட் லீட் எ ஹாப்பியர் லைஃப். மேக் பெட்டர் டிசிஷன்ஸ் மீன்ஸ் நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு உதவுது. இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? நல்ல ஒரு ஹாப்பியான, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அப்படின்னா என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வீட்டில் குறைவான வருமானம் தான் அப்பாவுக்கு இருக்குது. சரியா? குறைவான வருமானம் இருக்குது. அந்த குறைவான வருமானத்தை வச்சு, குறைவான இன்கம்மை வச்சு எந்த பொருள் நமக்கு தேவை, எந்த பொருள் தேவையில்லை, எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாது, சரியா? எது அத்தியாவசியமாக இருக்குது, எது நெசசரியாக இருக்குது, எது அன்னெசரியாக இருக்குது, இதே மாதிரியான ஒரு நல்ல முடிவு பண்ணுறது, தட் இஸ் கால்ட் பெட்டர் டிசிஷன். ஓகே, இப்படி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தாச்சு. முடிவு எடுத்ததுக்கப்புறமா வருமானம் என்ன ஆகும்? வேஸ்ட் ஆகாது. அதாவது நீ உனக்கு தேவையான அத்தியாவசியமான பொருளை மட்டும்தான் நீ செலவு பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துருக்குற. அதனால் நீங்கள் என்ன பண்ண மாட்ட? கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வராது. கடன் வாங்காமல் இருந்தாலே நம்ம ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழ முடியும். அப்படி தானே? அதனால தான் ஒரு டைலர் கோகன் அப்படி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? Economics is everywhere and understanding economics can help you make better decisions and lead a happier life அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ புரியுதா? சரி, இந்த லெசனுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்ன லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது? இப்போ நம்மளோட லெசன் என்ன? இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அப்படி தானே? மைக்ரோ எக்கனாமிக்ஸோடைய ஒரு அறிமுகம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன? ஆனால் இந்த லெசனில் நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா அதோட ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. சரியா? மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட், அதை சொல்லும்போது உனக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த லெசனை நம்ம கற்றுக்கிறதுனால என்ன அப்ஜெக்டிவ்ஸ், எதுக்காக கற்றுக்குறோம்? To acquire a fundamental knowledge on subject of economics and to understand its nature and scope. அதாவது இந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதோடைய நேச்சர் அண்ட் ஸ்கோப்பை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சரியா? செகண்ட் திங் பாருங்கம்மா, டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் சம் ஆஃப் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் டு அப்சர்வ் ஹவு தே ஆர் அப்ளைடு இன் த வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஃபார்முலேட்டட் ஆன் த சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அதாவது நம்ம எக்கனாமிக்ஸில் ஒரு சில கான்செப்ட் நம்ம இதில் புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை, எக்கனாமிக்ஸில் சயின்ஸ் நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது.
to observe how they are applied in various definitions formulated on the science of economics. அதாவது பொருளியல் அறிவியலில் நிறைய வேரியஸ் டெஃபினிஷன் இருக்குது. இது எந்த அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்குது, எந்த அளவில் இது யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? சரி, இப்போ இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட்னால் எப்படி இருக்கணும்? ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அதோட நேம் அல்லது அதோடைய டைட்டில், இந்த ரெண்டையுமே வச்சு நமக்கு கிளியராகவும் கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதோட கண்டென்ட்டை பற்றி கிடைக்கணும். அப்படிப்பட்டது தான் நம்ம ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம். அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுங்கிறது அதோட கண்டென்ட் வந்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத, அதோட நேம் அண்ட் த டைட்டில், இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு கிளியராகவும் கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு அளவில் இருக்கணும். அதை தான் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சரியா? இப்போ எக்கனாமிக்ஸில் பாருமா, நிறைய புக்ஸ் இருக்குது. In a subject like economics, there are many books available with the titles such as Introductory Economics, Economics and Introduction, Basic Economics, Elements of Economics, Elementary Economics, Fundamentals of Economics, etc. அதாவது இதே மாதிரியான புக்ஸ் நிறைய இருக்குது. இந்த புக்ஸ் எல்லாமே ஒரே கண்டென்ட்டை தான் சொல்லுது. ஆனால் அவங்கவுங்க படிக்கக்கூடியவங்களுடைய அந்த டேலண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் கெப்பாசிட்டியை பொறுத்து இது மாறுபடலாம். பட் தீஸ் புக்ஸ் ஹாவ் த சேம் கண்டென்ட்ஸ் தோ ஈச் இஸ் இன்டெண்டட் டு சர்வ் ரீடர்ஸ் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கெப்பாசிட்டி. A good introduction to a subject, besides containing the meaning of its title, should have an explanation of the nature and scope of the subject, that is, whether the subject is traditional or modern, static or dynamic. அதாவது ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டோட இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அதோட டைட்டிலில் இருக்கக்கூடிய அந்த அதோட மீனிங்கை மட்டுமே அது கொண்டிராமல் என்ன செய்யணும், அந்த சப்ஜெக்டுடைய கேரக்டர் அண்டு ஸ்கோப், அதோட தன்மையையும் அதோட ஸ்கோப்பும் என்ன, அதோட நேச்சர் ப்ளஸ் அதோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத அதில் சொல்லப்பட்டிருக்கணும். வெதர் தட் இஸ் த சப்ஜெக்ட் இஸ் ட்ரெடிஷ்னலாக இருக்குதா மாடர்னாக இருக்குதா. ட்ரெடிஷ்னல் மீன்ஸ் பழமையானது, மாடர்ன் மீன்ஸ் புதுமையானது. வெதர்னுங்கிறது என்னதுமா, WHETHEO, வெதர்னா என்னது அப்படிங்கிறது என்கிறது சப்ஜெக்ட் என்பது. சரியா? த ஐ புள்ளி போட்டு TE இருக்கு இல்லையா, அது என்னது, இந்த I.E இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்லுவோம்னா தட் இஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தட் இஸ் உடைய அப்ரிவியேஷன் தான் அது I.E. சரியா? இப்போ பாரு, a good introduction to a subject, besides containing the meaning of its title, should have an explanation of the nature and scope of the subject, that is, whether the subject is traditional or modern, static or dynamic. Static means நிலையாக இருப்பது, dynamic means மாறுபடுவது. அதாவது அந்த சப்ஜெக்ட் வந்து அது ட்ரெடிஷ்னலாக இருக்குதா மாடர்னாக இருக்குதா, ஸ்டாட்டிக்காக இருக்குதா டைனமிக்காக இருக்குதா, அதாவது பழமையாக இருக்குதா புதுமையாக இருக்குதா, நிலையாக இருக்குதா இயங்கக்கூடியதாக இருக்குதா அல்லது இயங்காமல் இருக்குதா. இயங்காமல் இருப்பதுன்னா என்னது, நிலையாக இருக்குதா அப்படிங்கிறத அந்த சப்ஜெக்ட் வந்து நல்ல ஒரு நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். The readers should be in a position to classify the subject as belonging to either arts alone or to science alone or to both. The significance of all the branches of the subject should find a place in it. As they go through the introduction, the readers should be able to understand the relationship of the subject with other subject. ஓகே, அதாவது இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு சொன்னோமா, எப்படி இருக்கிறத அது வந்து கிளாரிஃபை பண்ணணும், நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். அப்படின்னா அது வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்குதா மாடர்னாக இருக்குதா அல்லது டைனமிக்காக இருக்குதா ஸ்டாட்டிக்காக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதானே? ஓகே, இந்த சப்ஜெக்டை படிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இது வந்து எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். அதாவது இது வந்து ஆர்ட்டா ஆர் சயின்ஸா இல்லை ரெண்டையுமே சேர்ந்து இருக்குதா இப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு
புரிய வைக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த சப்ஜெக்டானது இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த சப்ஜெக்டில் வந்து இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகள் இருக்கு இல்லையா, என்ன சொல்லலாம், நியூவர் ஒரு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணியிருக்கணும். அதோட சிறப்பம்சங்கள் அதில் இடம்பெற்றிருக்கணும். புரியுதா? அறிமுகத்தை வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை படிக்கும்போதே இந்த சப்ஜெக்ட் வந்து மற்ற சப்ஜெக்டோட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அளவில் இருக்கணும். அப்படிங்கிறது தான் என்னது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க, இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. பாரு, நியூவர் ஏரியாஸ் incorporated into the subject and the newer ways corresponding its content are to be highlighted in the introduction. The methodologies applied in the derivation of its laws are to be stated in such an introduction. அதாவது நம்மளுடைய பாடப்பகுதியில் நிறைய ஒரு நியூவர் ஏரியாலாம் வந்து இடம்பெற்றிருக்குது. இதை வந்து எப்படி நம்ம ஒரு நியூ மெத்தடாலஜியில் புரிஞ்சிக்க முடியும், இதை எப்படி நாம் வந்து ஒரு முன்னிலைப்படுத்த முடியும், எப்படி ஹைலைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அது மட்டும் இல்லை, இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் நம்மளுடைய பாடத்திட்டத்தில்மா இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் நிறைய கோட்பாடுகள், அதாவது நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது. டெரிவேஷன் ஆஃப் இட்ஸ் லாஸ் ஆர் டு பி ஸ்டேட்டட் இன் சச் அன் இன்ட்ரொடக்ஷன். அதாவது த மெத்தடாலஜிஸ் அப்ளைடு, அதாவது நிறைய ஒரு மெத்தடாலஜிலாம் இதில் வந்து அப்ளை பண்ணப்பட்டிருக்குது. நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து வருவிக்கிறதுக்காக நிறைய பயன்படுத்தக்கூடிய முறைகளும் வந்து இதில் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறத இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்தது பாருங்கம்மா, ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம், மீனிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்னால் என்ன? த டேர்ம் ஆர் வேர்டும் டேர்மும் ஒன்று தான். டேர்முங்கிறது வார்த்தை. சரியா? அதுதான் நம்ம ஆர் வேர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. த டேர்ம் ஆர் வேர்ட் எக்கனாமிக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஏன்ஷியன் கிரேக் ஐக்கனாமிக்காஸ். ஐகாஸ் மீன்ஸ் household and நேமின் means management, custom or law. Thus, the term economics means management of household. The subject was earlier known as political economy, is renamed as economics in the late 19th century by Alfred Marshall. அதாவதுமா, இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையானது எந்த சொல்லேருந்து வந்திருக்குது அப்படின்னா, ரொம்ப பழமையான கிரேக்க சொல். ஏன்ஷியன்ட் மீன்ஸ் என்னது? பழமையானது. சரியா? ரொம்ப பழமையான கிரேக்க சொல்லிருந்து உருவாக்குனது தான். இந்த ஐகானமிக்காஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க பாருங்கம்மா. ஐகாஸ் அப்படின்னு ஒரு வேர்டாக பிரிக்கிறாங்க. ஐகாஸ்னால் என்னது? ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு மீனிங். சரியா? அந்த நேமின், அதாவது ஐக்கோனோமிக்காஸ் அப்படிங்கிறது தான் கிரேக்க சொல். அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஐகோஸ் அண்ட் நேமின்னு பிரிக்கிறாங்க. சரியா? ஐகாஸ்ங்கிறது ஹவுஸ் ஹோல்டு, நேமின் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட், கஸ்டம் அல்லது லா. சரியா? ஆக இந்த டேர்ம் எக்கனாமிக்ஸை வந்து நமக்கு நமக்கு பொருள் தருது அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ்ஹோல்டுடைய மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ்ஹோல்டுனா என்ன? ஹவுஸ்ஹோல்டுனா என்னம்மா? இல்லங்கள் அப்படி சொல்லலாம், வீடுகள். சரியா? மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் நிர்வாகம். அப்போ இல்லங்களின் நிர்வாகம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். எப்படி இல்லங்கள் நிர்வாகம்னு ஏன் சொல்கிறாங்க? வீடுகளில் நிர்வாகம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் இது ஏன்ஷியன் கிரேக்கு சொல்ல அந்த ஒரு ஐகானமிக்காஸ் அப்படிங்கிற அந்த சொல்லிலிருந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து உருவானது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரி, இந்த சப்ஜெக்ட், நம்மளுடைய சப்ஜெக்டை வந்து ஏர்லியராக என்ன சொல்லி அழைச்சிருக்காங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படிங்கிற அந்த வேர்டால் தான் சொல்லியிருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் எக்கானமி எப்போ வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா 19th செஞ்சுரியுடைய பிற்பகுதியில், லேட்டர் 19th செஞ்சுரி. சரியா? லேட் 19th செஞ்சுரி மீன்ஸ் 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் யாரால் செய்யப்பட்டது அப்படின்னா, ஆல்ஃப்ரட் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு
பொருளியல் அறிஞரால், எக்கானமிஸ்ட். சரியா? இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படிங்கிற நம்ம சப்ஜெக்டோடைய நேமை எக்கனாமிக்ஸ் அப்படின்னு மாற்றினவர். இந்த எக்கனாமிக்ஸ் வேர்டு எங்கேருந்து இதுலேருந்து வந்துச்சுது? ஏன்ஷியன் கிரேக் வேர்ட்லேருந்து வந்துச்சு. சரியா? ஐக்கானமிகாஸ் அப்படிங்கிற அந்த வேர்ட்லேருந்து வந்தது தான் எக்கனாமிக்ஸ். ஐகாஸ்னா ஹவுஸ் ஹோல்ட், நேம் என்ன மேனேஜ்மெண்ட், அப்புறம் நேம் என்ன மேனேஜ்மெண்ட் ஆர் என்ன சொல்லலாம், கஸ்டம், லா, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். சரியா? ஆக இந்த டேர்ம் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எதை பொருள்படுறதா வருது அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட், அதாவது இல்லங்களுடைய நிர்வாகம். சரியா? சரிம்மா, இப்போ நாம் எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற அதோட மீனிங்கை பார்த்தோம். அடுத்தது எக்கனாமிக்ஸ் இட்ஸ் நேச்சர், அதோட பொருளியலுடைய தன்மை, அதோட நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். The nature of a subject refers to its contents and how and why they find a place in the subject. This nature is understood by studying the various definitions given by the notable economists. The existence of the multiplicity of definitions makes some scholars comment that a search for a clear definition of economics is an exercise in futility. J.M. Keynes, for example, observed that political economy is said to have strangled itself with definitions. Okay, இதுவரை நான் தமிழில் சொல்கிறேம்மா. எதுக்காக நான் புக்கை ரீட் பண்ணேன்னா, அப்போ தான் இந்த வேர்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய கேரக்டர், அதோட நேச்சரை சொல்லணும்னா, ஒரு சில எக்கானமிஸ்ட், அதாவது ஒரு சில பொருளியல் அறிஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய டெஃபினிஷன்ஸு சொல்லியிருக்காங்க. அந்த டெஃபினிஷன்ஸை நம்ம ஸ்டடி பண்ணுறது மூலமாக நம்ம அந்த எக்கனாமிக்ஸ்னால் என்னங்கிறத நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எக்கனாமிக்ஸோடைய நேச்சர் அப்படிங்கிறது அதோடைய சப்ஜெக்ட் மேட்டரையும், ஏன், எப்படி, எதனால், எப்படி அது அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் இடம் பெற்றிருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறது அப்படின்னு சொல்லலாம் எக்கனாமிக்ஸோடைய நேச்சர். சரியா? இந்த எக்கனாமிக்ஸில் நிறைய டெஃபினிஷன்ஸ் நிறைய வல்லுநர்களால், அதாவது நிறைய அறிஞர்களால், நிறைய எக்கானமிஸ்ட்னால் நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்திருக்கனால ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அதாவது நிறைய டெஃபினிஷன் இருக்கும்போது இந்த எக்கனாமிக்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான, ஒரு சிரமமான ஒரு விஷயமாட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளியல் அறிஞர் சொல்லியிருக்காரு, ஒரு எக்கானமிஸ்ட்டு சொல்லியிருக்காரு, அதாவது ஜேஎம் கெய்ன்ஸ் அப்படிங்கிற அந்த எக்கானமிஸ்ட்டு சொல்லியிருக்காரு. அதாவது பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படிங்கிறது is said to have strangled itself with the definitions. பொலிட்டிக்கல் எக்கானமின்னு ஏன் சொல்கிறாரு? ஏன்னா 19th century, லேட்டர் 19th centuryயில் தான் ஆல்ஃப்ரட் மார்ஷல் நம்ம சப்ஜெக்டை எக்கனாமிக்ஸ்னு சொன்னார். அப்படி தானே ரீநேம் பண்ணார். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்டை என்னென்னு சொன்னாங்க, பொலிட்டிக்கல் எக்கானமின்னு சொன்னாங்க. ஸோ ஜேஎம் கெய்ன்ஸ் அப்படி சொல்கிறாரு. சரியா? பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படிங்கிறது இந்த டெஃபினிஷன்ஸ், நிறைய டெஃபினிஷன்ஸ் சொல்கிறது மூலமாக அதோடைய கழுத்தை அதுவே நெரிச்சிக்குது. அதாவது ஸ்ட்ராங்கிள்டு அப்படின்னா என்னது? ஸ்ட்ராங்கிள்டு இட் செல்ஃப் மீன்ஸ் அதோட கழுத்தை அதுவே நெரிச்சிக்கிறது. சரியா? குரல் வலையை அதுவே அப்படி குரல் வலையை நெரிச்சிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை. எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்கிறதுங்கிறது சிரமமான விஷயமா இருக்குது. ஏன்? நிறைய எக்கானமிஸ்ட் இதுக்கு நிறைய விளக்கங்கள், நிறைய டெஃபினிஷன்ஸு சொன்னனால அது கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அடுத்தது பாருங்கம்மா. their presence makes studying a subject interesting, exciting, enjoyable or worthwhile. In fact, their presence in a social science subject is a clear sign of the growth of science. It indicates that there exists freedom for people associated with such as science to formulate fresh definitions. These associates appreciate and make use of the opportunity afforded to them and come up with a plethora of definitions, saying the more the merrier. Each definition represents a unique generalization. A wide variety of definitions pave the way to arrive a near
கம்ப்ளீட் அக்ரிமெண்ட் ஆன் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அதாவது ஒரு சப்ஜெக்டோடைய டெஃபினிஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கணும். எக்ஸைட்டட்னா என்னது, ரொம்ப வியக்கத்தக்கதாக இருக்கணும், ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக, ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். சரியா, என்ஜாயபிளாக இருக்கணும். அல்லது என்னது, நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். ஒர்த்வைல் மீன்ஸ் பயனுள்ளது. சரியாம்மா, மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய என்ஜாயபிளாவோ இல்லை ஒர்த்வைலாவோ இருக்கணும். உண்மையில் வந்து இந்த டெஃபினிஷன்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய டெஃபினிஷன் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அதோட மீனிங் என்னென்னா, அந்த சோஷியல் சயின்ஸ் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. இதை நிறைய டெஃபினிஷன் மூலமாக இந்த சோஷியல் சயின்ஸ் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த சயின்ஸில் வந்து நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து கிரேட் ஆகிட்டே இருக்குது. இப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு பீப்புளுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா, நீங்கள் பீப்புள் யாருமே இந்த டெஃபினிஷனை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. இப்போ பெரும்பாலாக இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இருக்கக்கூடிய இந்த டெஃபினிஷன்ஸ் வந்து பொருளியலில், அதாவது நம்ம எக்கனாமிக்ஸில் இந்த டெஃபினிஷன்ஸ் உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி சான்சஸ் இருக்கனால தான் நிறைய ஒரு டெஃபினிஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இந்த கிரியேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸுமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு யூனிக்காக இருக்குது, ஒரு ஜென்ரலைசேஷனாக இருக்குது. ஈச் டெஃபினிஷன் ரெப்ரசன்ட்ஸ் ஏ யூனிக் ஜென்ரலைசேஷன், ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம எக்கனாமிக்ஸில் சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி ஒரு முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது அது எந்த சப்ஜெக்டை, அந்த எக்கனாமிக்ஸில் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஃபினிஷன் வந்து வழிவகுக்குதுன்னு சொல்லலாம். இட்ஸ் பேவ் த வே, அதாவது the variety of definitions paves the way to arrive a near complete agreement on the subject matter of economics அப்படின்னு சொல்லலாம். சரியா, அதுக்கப்புறம் பாருங்கள், science grows stage by stage, and at every stage is newer definition emerges and a concepts associated with it receives some special emphasis. However, the study of subject is made possible when it possesses its clear-cut definitions and boundary. அதாவது இதில் இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட்லாம் இணைஞ்சி கான்செப்ட் அசோசியேட் ஆகி என்ன ஆகுதுன்னா, நியூவர் ஒரு டெஃபினிஷன் வந்து எமர்ஜ் ஆகுது, புதுசாக ஒரு டெஃபினேஷன் வந்து உருவாகுது. இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, சயின்ஸ் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. சயின்ஸ் க்ரோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அண்ட் அட் எவ்ரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். சரியா, எப்படி சொல்லலாம், ஒவ்வொரு நாளும் அந்த நியூவர் டெஃபினிஷன்லாம் தோன்றிக்கிட்டே இருக்குது, எமர்ஜ் ஆகிட்டே இருக்குது இந்த கான்செப்டையெல்லாம் அசோசியேட்டாக பண்ணி. சரியா, த ஸ்டடி ஆஃப் சப்ஜெக்ட் இஸ் மேட் பாசிபிள், அதாவது இந்த சப்ஜெக்டை வந்து எப்போ வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப பாசிபிள் ஆகும்னா, when it possesses its clear cut definition and boundary. அதாவது அந்த ஒரு சப்ஜெக்ட்டுங்கிறது எப்போ வந்து ஒரு தெளிவான ஒரு டெஃபினிஷனையும் ஒரு ஸ்கோப்பையும் அது பெற்றிருக்குதோ அப்போ தான் அதை வந்து நாம் அதை கற்றுக்கிறது வந்து, அதாவது அதை படிக்கிறது, ஸ்டடி பண்ணுறதுங்கிறது பாசிபிள் ஆகும். அதில் எப்படி இருக்கணும், கிளியர் கட் டெஃபினிஷன் இருக்கணும் அண்ட் பவுண்ட்ரி மீன்ஸ் ஸ்கோப்புன்னு சொல்லலாம். ஸ்கோப்பு பவுண்ட்ரின்னா என்னது, நம்ம கிரிக்கெட் விளையாடும்போது பவுண்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, பவுண்ட்ரியை தாண்டி பால் போயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ பவுண்ட்ரினா என்னது, எல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாருங்கம்மா, 4 definitions each referring to particular stage of the growth of the subject of economics are presented here. They are Smith's wealth definition representing the classical era, Marshall welfare definition representing the new classical era, Robbins scarcity definition representing the new age, and Samuelson growth definition representing the modern age. ஓகே, நம்ம இப்போ ஒரு 4 டெஃபினிஷன் நம்ம லெசனில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த 4 டெஃபினிஷன் படிக்கிற மூலமாக நமக்கு எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஒவ்வொரு டெஃபினிஷனுமே
ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத்தில் வந்து சொல்லப்பட்டது. அதாவது பர்டிகுலர் இராவில் சொல்லப்பட்டது. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருமா, ஸ்மித்ஸ் வெல்த் டெஃபினிஷன் ரெப்ரசன்டிங் த கிளாசிக்கல் எரா. அதாவது கிளாசிக்கல் எராவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. ரெப்ரசன்ட் மீன்ஸ் உணர்த்துவது. சரியா? கிளாசிக்கல் மீன்ஸ் என்னது? தொன்மையானது, பழமையானது. சரியா? கிளாசிக்கல் மியூசிக்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்குப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் கிளாசிக்கல் எராங்கிறது பீரியட், காலம். சரியா? இப்போ கிளாசிக்கல் எராவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஸ்மித் வெல்த் டெஃபினிஷன், அதாவது ஸ்மித்தோடைய வெல்த் டெஃபினிஷன், அது வந்து எந்த எராவை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கிளாசிக்கல் எரா. செகண்ட் ஒன் பாருங்கம்மா, மார்ஷல்ஸ் வெல்ஃபேர் டெஃபினிஷன் ரெப்ரசன்ட் த நியூ கிளாசிக்கல் எரா. அதாவது புதிய தொன்மை காலம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நியூ கிளாசிக்கல் எரா மீன்ஸ் புதிய தொன்மை காலத்தை அதை உணர்த்தக்கூடிய மார்ஷலுடைய வெல்ஃபேர் டெஃபினிஷன். அதுக்கப்புறம் பாருங்கம்மா, தேர்ட் ஒன் ராபின்ஸ் ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் ரெப்ரசன்ட் த நியூ ஏஜ். அதாவது புதிய யுகம்னு சொல்லலாம். நியூ ஏஜ் மீன்ஸ் புதிய யுகத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ராபின்ஸனுடைய ஸ்கார்சிட்டிஸ் டெஃபினிஷன். இந்த ஸ்கார்சிட்டினா என்னது? இப்போ வெல்ஃபேர்னால் நமக்கு தெரியும் அப்படி தானே? என்னது? நலன். வெல்த்துனா என்னது? செல்வம். சரியா? வெல்த்துன்னு ஏன் சொல்கிறோன்னு சொல்லிட்டு வெல்த்துனா செல்வம், அதோடைய மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த டெஃபினிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன். இப்போ ஸ்கார்சிட்டி அப்படிங்கிறது ஒரு புது வேர்டாக உங்களுக்கு தெரியலாம். ஸ்கார்சிட்டினா வேறு ஒன்றும் இல்லை, பற்றாக்குறை. சரியா? ராபின்சனுடைய ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் ரெப்ரசன்ட் த நியூ ஏஜ் அண்ட் சாமுவல்சன் க்ரோத் டெஃபினிஷன் ரெப்ரசன்ட் த மாடர்ன் ஏஜ். அதாவது மாடர்ன் ஏஜை வந்து உணர்த்தக்கூடிய ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய சாமுவல்சனுடைய க்ரோத் டெஃபினிஷன். இப்படி 4 டெஃபினிஷன்ஸ் இருக்குது. இந்த 4 டெஃபினிஷன்ஸ் படிக்கும்போதுமே நமக்கு ஒரு அவுட்லைன் கிடச்சிடும். எக்கனாமிக்ஸ்னால் இதுதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளியர் கட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுவோம். சரியாம்மா? ஓகேம்மா. நம்ம இப்போ ஒவ்வொரு டெஃபினிஷனாக இப்போ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம ஒவ்வொரு டெஃபினிஷன் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோவை புக்கை எடுத்து வச்சுட்டு வாட்ச் பண்ணுங்கள். புரியலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ்மா.